இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிம்ஃபட்டிக் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்கிறது முகத்தினுடைய ஷேப்பை வந்து நம்ம வந்து ஒரு லிஃப்டாக நமக்கு உயரமாக தொங்காமல், அதாவது நமக்கு சாகியாக இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம என்ன ரொம்ப ஈஸியான ஒரு மெஷரில் எப்படி பண்ணலாம், இதில் அரோமா தெரப்பி எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முகத்தை நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக நல்லா தொடச்சிடுங்க. நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்டோரிங் ப்ரஷ். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ப்ரொஃபஷ்னலாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. மேக்கப் ப்ரஷ்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் ப்ரஷ் கிடைக்கும். ரொம்ப விலை கம்மியாக இருக்கும், எல்லா இடங்கள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரஷ். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான ஒரு டூலில் இல்லை குவாஷா அந்த மாதிரிலாம் வச்சு ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். நிறையா குவாஷாஸ் வருது, ரோலர் மாதிரிலாம் வச்சு ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். தெரப்பியூட்டிக்கல் லிஃப்டிங்கிறது வேறு, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கான்டோரிங் ப்ரஷ் இது. இது வந்து நமக்கு வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய லிம்ஃப் அங்கங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்து நமக்கு வந்து ஒரு அங்கங்கே உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஹெவினஸ்ஸை குறைச்சி ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல வடிவாக ஷேப்புக்கு கொண்டு வந்து, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கங்கள்லாம் போகிறதுக்கு இந்த ப்ரஷ் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன சுருக்கங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 வயசை தாண்டுறப்போ சைன் ஆஃப் ஏஜிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தில் தான் முதல்ல சுருக்கங்கள் வரும், அதுக்கப்புறம் கைகளில், அதுக்கப்புறம் தான் முகத்தில், பல்லில், இதெல்லாம் வந்து நம்மளோட ஏஜ் வந்து நமக்கு காட்டி கொடுக்கும். இப்போ அந்த கழுத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாஃப்டர் லைன்னு சொல்கிறது, இங்கே வரக்கூடிய சுருக்கங்கள், கண்ணுக்கு சைடில் வரக்கூடிய சுருக்கங்கள், நெத்தியில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் லைன்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விபூதி போட்ட மாதிரி ஒரு நீளமாக கோடுகள் வரும். இதெல்லாம் தான் நமக்கு வந்து இனிஷியலாக சைன் ஆஃப் ஏஜிங்கை காட்டக்கூடிய சுருக்கங்கள். அதுக்கப்புறம் தான் ஸ்கின் தளர்ந்து கீழே தளர்ந்து போகிறது, சாகியாக இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கப்பவே சில ஈஸியான மெஷர்ஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். அதற்கு தேவை தான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்கும். இதுக்கு நீங்கள் ஹார்டாக நீங்கள் வந்து இப்போ குவாஷாலாம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு. இது நீங்கள் ஆர்டினரியாக உங்களுக்கு நீங்கள் எல்லா மேக்கப் சாதனங்கள் கடையிலேயே இது கிடைக்கும். உங்களுக்கு இந்த டைப்பில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு அது லிஃப்டிங்க்கு இது பிடிச்சி லிஃப்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மேக்கப் ப்ரஷ்ன்னு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு என்ன பண்ணுங்கள், முதல்ல வந்து நீங்கள் வந்து கழுத்தில் கீழேருந்து மேல் நோக்கி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா மேல் நோக்கி இதை தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த இடம் இருக்கு இல்லையா, முகவாய், இந்த சின்லேருந்து இங்கே வந்து அப்வர்டில் இதை வந்து நல்லா டைட் பண்ணி, பட் இது வந்து லேஸாக இருக்கும், நல்லா டைட் பண்ணி இதை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து ஒரு லைன் கொண்டு வரீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே கொண்டு வாங்க. இப்படி போகக்கூடாது. ஆக்சுவலாக இப்படி கீழேருந்து மேல் நோக்கி போகக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா இங்கே போய் சுருக்கங்கள்லாம் செட்டில் ஆகும். பொதுவாக ஒரு மசாஜ் கொடுக்குறப்ப கூட, ஃபேஷியல் மசாஜ் கூட இப்படி கொடுக்கறதுங்கிறது அட்வைசபிள் இல்லை. இப்படி கொடுக்கறது தான் அட்வைசபிள். இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் ஆகும். சுருக்கங்கள் போய் இங்கே செட்டில் ஆகாது. வேற நீங்கள் இப்படி கொடுக்குறப்ப இங்கே செட்டில் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து இந்த மாதிரி சின்லேருந்து இப்படி உங்களுடைய காது நோக்கி, இந்த இயர் லோப் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நோக்கி நீங்கள் வந்து ஒரு டைட்டாக நீங்கள் ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு நீங்களே கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நேசோலேபியல்னு சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய அந்த லாஃப்டர் லைன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண் எதுக்கவே சப்சைட் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், தெரியும். இந்த கோடுக்கும் வித்தியாசம் தெரியும். நீங்கள் ஒரு சைடு மட்டுமே நல்லா லிஃப்டிங் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய 2 சைடே ஒரே மாதிரி நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஃபேஸ்க்கு வந்து லிஃப்டிங் கொடுத்துருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த சின்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நெத்தியில் பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து இப்படி நீங்கள் அப்வர்டில் கொடுக்கலாம். இப்போ ஃபேஸில் மட்டும்தான் இப்படி, இங்கே கன்னத்தில் தான் இப்படி கொடுக்கக்கூடாது. நெத்தியில் நீங்கள் இப்படி அப்வர்டில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து இது மாதிரியும் இங்கேருந்து இது மாதிரியும் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சுருக்கங்கள் வந்து நல்லா மறையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஐஸ் கம்ப்ரெஷன் கொடுக்குறது, நல்ல ஒரு ஐஸ் க்யூப்பில் ஐஸ் வாட்டரில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸ் இலாங் ஆயில்னு சொல்கிறது,
அது மனோரஞ்சிதம் பூலேருந்து எடுக்கிறது. அந்த ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்துருங்க. இது நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு இந்த சைன் ஆஃப் ஏஜிங்னு எங்கெங்கெல்லாம் சுருக்கங்கள் இருக்க மாதிரி நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு 10 to 15 இயர்ஸ் நம்ம யங்கராக தெரிகிறப்போ நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸ் லைஃப்பில் வருது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி லிவிங். நன்றி, வணக்கம்.